வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் மிக்சர். இது எப்படி பண்றதுன்றது, என்ன வேணும்ன்றது பார்ப்போம். அவல் வந்து 1 கப் எடுத்துருக்கு. இது 100 கிராம்ஸ்ல 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை. சின்ன கப்ல கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். இப்ப எண்ணெயை வந்து சூடாக்கிடுங்க. நல்லா காஞ்ச பிறகு இது போடணும். ஒரு கைப்பிடி போட்டீங்கன்னா இது நல்லா பொங்கி வந்துடும் மேல. அந்த வெடிப்பு அடங்கி நல்லா மேல வரும்பொழுது எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தா கூட போட்டுட்டு எடுக்கலாம். இன்னொரு பிடியும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி டிஷ். அதே மாதிரி ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டிஷ். நல்லா பொரிஞ்சு மேல வந்த உடனே அடுத்ததான் வேர்க்கடலை போட்டோம்னா இது எண்ணெயில போடுறதுனால இது நல்லா கிளறி கொடுங்க. இது வந்து சட்டுன்னு கருப்பாயிடும். அதனால பார்த்து கொஞ்சம் கருப்பாகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துடுங்க. பொட்டுக்கடலை ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. பொட்டுக்கடலையை வறுக்கணுன்றது இல்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நாங்க ஃபுல்லா யூஸ் பண்ணல, நான் கொஞ்சம் தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்காக. அப்புறமா நான் மீதியும் போட்டுட்டு தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அடுத்தது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சுட்டு பத்தா அடங்கின உடனே எடுத்துடுங்க. பொரிக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்ததா மிளகாத்தூள் சேர்க்கறது, அது எப்படின்றது நான் திருப்பி சொல்றேன். இப்போ இது தாளிக்கிற கரண்டியில எண்ணெய் எல்லாம் போட வேண்டாம். அப்படியே நீங்க மஞ்சள் தூள் சேர்த்துருங்க, மிளகாத்தூள் சேர்த்துருங்க, தேவையான அளவு உப்பு. காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்டீங்கன்னு நிறைய போடலாம். இப்போ உப்பு, பெருங்காயத்தூள் இது வரைக்கும் சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு இது ஜஸ்ட் சூடாக்குனா போதும். இதை நம்ம ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா கருத்து போயிடும். ஜஸ்ட் லைட்டா சூடு பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடணும். இது ரெண்டுமே சூடா இருக்கும்பொழுது கலந்தீங்கன்னா நல்லா ஈவனா கலந்துரும். அவ்வளவுதான். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுல வந்து பொட்டுக்கடலையை சேர்க்கலாம். நான் வந்து என்கிட்ட இருந்ததுன்றதுனால ஓம்பொடி அது மாதிரி எல்லாம் கூட நீங்க சேர்க்கலாம். என்ன உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரா பூந்தி இருந்தாலும் கூட சேர்க்கலாம் நீங்க. ஸோ செய்து பாருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி டிஷ். இது செய்து பாருங்க. கட்டாயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.